ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நம்ம பேரிச்சம்பழத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் நம்ம பேரிச்சம்பழத்தோட நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேரிச்சம்பழம் இப்போல்லாம் வந்து நமக்கு எளிதாக கிடைச்சா கூட அதை நம்ம வாங்குறதே கிடையாது. அப்படியே வாங்கி வச்சாலும் நிறைய பேர் வீட்டில் சாப்பிடாம சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. பேரிச்சம்பழம் நம்மளோட தினசரி உணவு அட்டவணையில் சேர்த்து நம்ம அதை சாப்பிட்டுட்டு வருவோம். பேரிச்சம்பழம் வந்து ஒரு பனை வகையை சேர்ந்த மரத்தில் வளரக்கூடிய ஒரு இனிப்பு சுவை கொண்ட ஒரு அருமையான பழம். குறைவான காசு கொடுத்து வாங்கினா கூட நமக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கறது தான் இந்த பேரிச்சம்பழம். இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட வேண்டியதில்லை. நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றலாம். பொதுவாக வெயில் காலங்களை விட குளிர்காலங்களில் நமக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்படும். இப்படி நம்ம நோய் தொற்றுகள் ஏற்படும்போது நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் தான் நம்ம வந்து நோய் கிருமிகள்லேருந்து நம்ம உடம்பை வந்து காப்பாற்ற முடியும். குறிப்பாக வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மக்னீசியம் போன்ற பலவிதமான வைட்டமின் சத்துக்களும் கனிம சத்துக்களும் சேர்த்து நமக்கு கிடைக்கணும். அப்படி எல்லாமே இருக்கிறது தான் பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தை குளிர்காலத்தில் சாப்பிட்டோன்னா நமக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கும். பேரிச்சம்பழம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் மலச்சிக்கலை தீர்க்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நிறைய பேர் மலச்சிக்கல் ஏற்படும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான ஒன்று. உண்மையில் பேரிச்சம்பழம் ஒரு சிறந்த மலமிளக்கி. மலச்சிக்கலை சரி செய்ய நாள் இரவே 3 பேரிச்சம்பழத்தை நீரில் வந்து ஊற வைக்கணும். காலையில் அதோட சாற்றை வந்து நம்ம குடிக்கலாம், அதாவது தண்ணியை குடிக்கலாம். பேரிச்சம்பழத்தில் அதிகளவு நார்ச்சத்து இருக்குது. இது வந்து நீரில் கரையக்கூடியது. இது செரிமான மண்டல பாதையில் இருக்கிற நீரை வெளியேற்ற உதவுது. இது வந்து செரிமான சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது. பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்குது. பேரிச்சம்பழத்தில் நிறையா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பேரிச்சம்பழத்தில் கணிசமான அளவு இரும்பு சத்து இருக்குது. அதனால் தினசரி பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் இரும்பு சத்து கிடைக்கும். நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்ற ஒரு பொருள்லேருந்து இரும்பு சத்து கிடைக்குதுன்னா அது நல்லது தானே. இரும்பு சத்து வந்து நம்ம எடுத்துக்கும் போது இரத்த சோகை சரியாகும், உடம்புக்கு தேவையான எனர்ஜி மற்றும் ஆரோக்கியத்தை தரும், இரத்த உற்பத்திக்கு வந்து வழிவகுக்கும். இந்த இரத்த உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சோர்வாக இருக்கிறது, முடி கொட்டுற பிரச்சனை, எதிர்ப்பு சக்தி குறையிறது, கர்ப்ப காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய அபார்ஷன், இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இரத்த சோகையினால் ஏற்படும். அதெல்லாம் வந்து நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாகும். அதனால் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பேரிச்சம்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். உடலில் வந்து வெப்பநிலை குளிர்காலங்களில் வந்து குறைஞ்சி போகிறதுனால மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி மாரடைப்பு மற்றும் அதிக இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்குது. இதை காலையிலையும் மாலையிலையும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதய பலவீனமாக இருக்கிறது சரியாகும். இதயம் வந்து நல்லா பலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் வந்து இயற்கையாகவே இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அதில் சுக்ரோஸு, ஃப்ரக்டோஸு, குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி. அதாவது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அது ரொம்ப நேரம் செரித்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து உடம்பு சோர்வாக இருக்குது, லோ பிபி ஆகிடுச்சு, லோ சுகர் ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு முட்டாய் எடுத்து சாப்பிடுவாங்க. முட்டாய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எந்த விதமான சத்தும் கிடைக்காது, இயற்கையான சத்து கிடைக்காது. இதே நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது இயற்கையான ஒரு இனிப்பு சத்து உங்கள் உடம்புல சேர்ந்து உடனடியாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். அதனால் அந்த பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டு மாற்றிக்கோங்க. அதிகமாக வேலை செய்கிறவங்க, மன உளைச்சல் ஆகிறவங்க, ரொம்ப நேரம் பட்டினியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அவங்க வந்து பேரிச்சம்பழத்தோட பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டாங்கன்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி அதிகமாகி கை கால் தளர்ச்சியெல்லாம் வந்து குணமாகும். உடம்புக்கு தேவையான வெப்பத்தை வந்து குளிர்காலத்தில் பேரிச்சம்பழம் கொடுக்கும். அதனால் நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது உங்கள் உடம்பை வந்து வெதுவெதுப்பாக வச்சுக்கலாம். உடம்பு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாடி டெம்பரேச்சர் வந்து 98.5 அந்த டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து இருந்தால் தான் வந்து எந்த விதமான உடம்பு வந்து பாதிக்காமல் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்கும். வயதான காலங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உடம்பு வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும், உடம்புல அந்த வெப்பநிலை மெயின்டைன் ஆகணும்னா பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. குளிர்காலத்தில் சூரிய ஒளி நம்ம மேலே வந்து குறைவாக படுறதுனால உடலில் வந்து வைட்டமின் டி உற்பத்தி குறைவாக இருக்கும். எலும்புகள் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும்னா விட்டமின் டி வந்து ரொம்பவும் முக்கியம். பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறதுனால எலும்புகள் உறுதியாகும். மேலும் பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கும். இதில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால பற்கள் வந்து வலுவாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம். காலையில் இயற்கை உணவு சாப்பிட்ணுன்றது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தேங்காய், வாழைப்பழம்லாம் சாப்பிடுவாங்க. அதோடு சேர்த்து பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு எலும்புகள் ரொம்பவும் பலமாக ஆகும்.
வைட்டமின் ஏ குறையிறதுனால தான் கண் பார்வையெல்லாம் வந்து மங்கலாகும். இதை குணப்படுத்த பேரிச்சம்பழமே சிறந்த மருந்து. மாலை கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பேரிச்சம்பழத்தை வந்து தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். அதனால் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். வைட்டமின் ஏ குறைவினால் தான் கண் பார்வை மங்கலாகும். இதை குணப்படுத்த பேரிச்சம்பழம் சிறந்த மருந்து. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு வந்து மெலிஞ்சே இருக்கும். எவ்வளோ தான் மருந்து கொடுத்தாலும் அவங்க தேறாமல் இருப்பாங்க. உடல் மெலிவாக இருக்கிற குழந்தைகளுக்கு பேரிச்சம்பழத்தை தேனோட ஊற வச்சு காலையில் மாலையில் அப்படின்னு 2 வேளை கொடுத்துட்டு வந்தோன்னா உடல் வந்து தேறி ரொம்பவும் வலுவாகவும் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அவங்க எந்த விதத்தில் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ, அதாவது பேரிச்சம்பழத்தில் லட்டு செய்வாங்க, பேரிச்சம்பழத்தில் ஸ்வீட் செய்வாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வெரைட்டியாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பேரிச்சம்பழத்தை குளிர்காலங்களில் சாப்பிடும்போது மூட்டு வலி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து மெக்னீஷியம் மற்றும் தசை வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மூட்டு வலி வீக்கம்லாம் வந்து வராது. அவங்களாம் வந்து கண்டிப்பாக பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும். பேரிச்சம்பழத்தில் இருக்க வைட்டமின் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் வந்து மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும். அதனால் நரம்பு செயல்பாட்டை அதிகரிக்கவும் ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் உதவும். ஞாபக மறதினால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் நினைவாற்றல் இல்லாமல் தடுமாறுவாங்க. அவங்க வந்து பேரிச்சம்பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். பெரும்பாலும் குளிர்காலத்தில் தோலில் சுரக்கக்கூடிய இயற்கையின் எண்ணெய் அளவு குறைஞ்சிறதுனால சருமம் ரொம்ப வறண்டு போகும். பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால உங்கள் சருமத்தை இளமையாக வச்சுக்க இது வந்து உதவும். இது போக பேரிச்சம்பழத்தை தினமும் 6 பழங்கள் சாப்பிட்டு வரதுனால உடல் எடை அதிகரிக்கும். தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால மாலை கண் நோய் குணமாகும். பேரிச்சம்பழத்தில் உள்ள கரிம சல்பர் உடலில் ஏற்படும் அலர்ஜிகள் மற்றும் ஒவ்வாமையை சரி செய்யும். பெண்களுக்கு சீரான மாதவிடாய் சுழற்சியை ஏற்படுத்தும். வயிற்று புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்க பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் தினசரி கண்டிப்பாக ஒரு 5, 6 அப்படின்ற அளவில் வந்து காலை மாலை அப்படின்னு மாற்றி மாற்றி இல்லை இடையில வந்து உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேரிச்சம்பழத்துலேருந்து அபரிவிதமான சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.